இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எப்படி ஐயூபிஏசி நேம் வைக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சிடும், என்ன டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு. ஸோ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இது பாருங்க, இது ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ இதில் எது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா இது பார்த்தீங்கன்னா கேட்டையான். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ரைட் சைடில் இருந்ததுன்னா இது ஆனையன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் அயான்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து நம்ம ஒரு வாட்டர் சால்வனில் டிசால்வ் பண்ணும்போது இந்த சிம்பிள் அயான்ஸ் எல்லாமே நமக்கு டிசோசியேட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ நமக்கு இங்கே 3 பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதுதான் 3 பொட்டாசியம் ப்ளஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆனையன் நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே எத்தனை சிம்பிள் அயான்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள், 3 பொட்டாசியம் இருக்குது. ஸோ 3 பொட்டாசியம் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு பொட்டாசியம் முடியுது ப்ளஸ் சார்ஜ். ஸோ அப்போ 3 இருந்தால் 3 ப்ளஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு 3 மைனஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆனையான். ஸோ இதுதான் ஆனையான். ஸோ இது ஆனையான். ஸோ இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா கேட்டையான். அப்போ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இந்த கேஸில் நமக்கு கேட்டையான். ஸோ அப்போ இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது சிம்பிள் அயான்ஸில், அப்போது இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது ரெண்டு தான் நியூட்ரலைஸ் பண்ணி இங்கே நமக்கு இது நியூட்ரல் காம்பவுண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். நியூட்ரல் அப்படின்னாலே எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஐயூபிஏசி நேம் வைக்கிறது ரூல் நம்பர் 1. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸில் நம்ம கேட்டையானிக் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஐயூபிஏசி நேம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நேம் வைக்கிறப்ப கேட்டையானிக் ஸ்பீசியஸோ நமக்கு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆனையானிக் ஸ்பீசியஸ் கொடுக்கணும். பாருங்கள், நமக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம கேட்டையான் அப்படிங்கிறது இந்த பொட்டாசியம் தான் கேட்டையான். நமக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் இது கேட்டையான். ஸோ அப்போ நமக்கு கேட்டையான் தான் ஃபஸ்ட்டு நமக்கு நேம் கொடுக்கணும். தென் இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு தான் நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கேட்டையான் கொடுத்துட்டு அப்புறம் தான் நமக்கு ஆனையான் கொடுக்கணும். இதே இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் தான் பார்த்தீங்கன்னா சரி இந்த காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். ஸோ இந்த இடத்துல கேட்டையான் அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ ஆனையான் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் அயான்ஸ். ஸோ அப்போ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கேட்டையானுக்கு தான் ஃபஸ்ட்டு நேம் வச்சுட்டு ஸோ அப்புறம் தான் நம்ம இந்த ஆனையான் சிம்பிள் அயான்ஸுக்கு நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டபுள் காம்ப்ளெக்ஸை பாருங்கள். ஸோ இந்த டபுள் காம்ப்ளெக்ஸில் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எது கேட்டையான் எது ஆனையான் கண்டுபிடிக்கிறதுனா எந்த ஒரு சார்ஜுமே இல்லை, பட்டு இங்கே நெகட்டிவ் லிகாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ், இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஐயூபிஏசி நேம் வைக்கணும். தென் இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஐயூபிஏசி நேம் வைக்கணும். ஸோ ஐயூபிஏசி நேம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எது கேட்டையான் அண்ட் ஆனையான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு கேட்டையான் தான் ஃபஸ்ட்டு. இதில் நமக்கு 4K ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் FeCN. ஸோ இந்த இடத்துல 4K ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இங்கே நெட் சார்ஜ் நமக்கு 4 மைனஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டையான் தான் நேம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஐயூபிஎஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு கேட்டையான். ஸோ இந்த இடத்துல நமக்கு கேட்டையான் அப்படிங்கிறது பொட்டாசியம். ஸோ இந்த இடத்துல 4 பொட்டாசியம் இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிள் அயான்ஸ். ஸோ இந்த சிம்பிள் அயான்ஸுக்கு நம்ம எப்படி நேம் வைக்கிறதுனா ஸோ பொட்டாசியம் பை இந்த இருக்குது. ஸோ K ப்ளஸ் அப்படிங்கிறது பொட்டாசியம். அப்போ நேம் பொட்டாசியம். ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சிம்பிள் அயான்ஸுக்கு இங்கே 4 இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டெட்ரா பொட்டாசியம் 1 அப்படின்னு நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ சிம்பிள் அயான்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் டெட்ரா, டை, பென்டா, ட்ரை ஸோ இந்த மாதிரி நேம் நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. சிம்பிள் அயான்ஸை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம்னா பொட்டாசியம், அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டையானுக்கு வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க காம்ப்ளெக்ஸ் அயன். ஸோ நமக்கு இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அயனுக்கு வரணும். இந்த காம்ப்ளெக்ஸ் அயனில் நமக்கு லிகாண்ட் இருக்கு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. ஸோ லிகாண்ட் இருக்கு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு நேம் வைக்கணும்னா லிகாண்டுக்கு வைக்கணும். இந்த லிகாண்டுக்கு வச்சுட்டு தான் நம்ம இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு வைக்கணும். ஸோ அப்போ லிகாண்டுக்கு வைக்கும்போது ஸோ இந்த டைம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ கப்பா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கே அப்படிங்கிறது கப்பா. ஸோ ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் வந்தால் தான் நம்ம வந்து கப்பான்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ சயனைடு அப்படிங்கிறது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ சயனைடில் கார்பன் வந்து டைரெக்டாக மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து டை ட்ரை டெட்ரா. ஸோ அப்போ நமக்கு லிகாண்ட் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க, 6 இருக்கு. ஸோ 6 இருந்தது அப்படின்னா ஹெக்ஸா. அப்போ ஹெக்ஸா லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்ட் நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சயனைடு அப்படிங்கிறது, ஸோ இதுதான் சயனைடு லிகாண்டு. ஸோ இதுக்கு காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது அதோட நேம் என்னன்னா சயனைடோ. ஸோ ஓல்டு எடிஷனில் நமக்கு சயனோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நியூ எடிஷன் அப்படிங்கிறனால சயனைடோ. அப்போ ஹெக்ஸா சயனைடோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கப்பா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கப்பா இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ இது வந்து இந்த கார்பன் வந்து டைரெக்டாக மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கார்பன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஸோ லிகாண்டுக்கு நேம் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் தான் நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை பார்க்கணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதுதான் நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா ஸோ மெட்டல் பாருங்க Fe இருக்கு. அப்போ நம்ம ஃபெர்ரேட் முடிக்கணும். ஸோ அப்போ ஃபெர்ரேட். இன்கேஸ் கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் ஸோ இந்த மாதிரி நமக்கு நேம் கொடுக்கணும். இப்போ நமக்கு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ், அதனால ஃபெர்ரேட். நெக்ஸ்ட்டு ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு நேம் வச்சுட்டோம். இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம ரோமன் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ நமக்கு தெரியும். ஸோ இதோட நெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ -4. அப்போ நமக்கு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஸோ இந்த லிகாண்டோட சார்ஜை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த நெட் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் லிகாண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட். அப்போ 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ இது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ -6. அப்போ இந்த Feக்கு என்ன சார்ஜ் கொடுத்தா அங்கே -4 வரும். அப்போ இந்த இடத்துல +2. ஸோ +2 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல +2. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு -4 வரும். அப்போ இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது +2. ஸோ அதை நம்ம ரோமன் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு IUPAC நேம் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம IUPAC நேம் வைக்கிறது எது கேட்டான்னு எது ஆனையான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல CO ஸோ NH3 6 டைம்ஸ். அப்போ 3Cl இருக்கு. ஸோ 3Cl மைனஸ். அப்போ நமக்கு 3Cl மைனஸ் இருக்குன்னா அப்போ இங்கே இருக்க சார்ஜ் வந்து நமக்கு +3. அப்போ இந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு கேட்டையான். ஸோ அப்போ இதுக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் வைக்கணும். ஸோ இதில் நமக்கு ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கேட்டையானில் நமக்கு லிகாண்ட் இருக்கு, மெட்டல் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லிகாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல லிகாண்ட் அப்படின்னு அம்மோனியா. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் நேம் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது இதை வந்து நம்ம அம்மைன் சொல்லுவோம். ஸோ அம்மைன். ஸோ நமக்கு 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம டை ட்ரை டெட்ரா யூஸ் பண்ணணும். நம்ம 6 டைம்ஸ் இருந்ததுன்னா ஸோ நம்ம ஹெக்ஸா யூஸ் பண்ணணும். அப்போது ஹெக்ஸா அம்மைன். ஸோ
ஸோ ஹெக்ஸா அம்மைன். ஸோ நமக்கு லிகாண்டுக்கு நேம் வச்சுட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இது வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டையானா இருக்கிறதுனால, ஸோ அப்போ வந்து பாருங்க இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் கோபால்ட் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு நார்மலாக கோபால்ட்டுன்னே போடணும். ஹெக்ஸா அம்மைன் கோபால்ட். ஸோ ஹெக்ஸா அம்மைன் கோபால்ட். தென் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ நமக்கு நெட் சார்ஜ் வந்து +3 இருக்கு. அப்போ இது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட். ஸோ அப்போ இது 0. அப்போ இதுக்கு என்ன நம்பர் கொடுத்தா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நமக்கு +3. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு +3 வரும். ஸோ அப்போ மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் அயான்ஸ் இருக்கு. 3 குளோரைடு இருக்கு. ஸோ நமக்கு 3 குளோரைடு இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் அயான்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே நார்மலாக குளோரைடு தான் யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு குளோரைடு. ஸோ இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸோட ஐயூபிஏசி நேம், ஹெக்ஸா அம்மைன் கோபால்ட் 3 குளோரைடு. லிகாண்டுக்கு மட்டும்தான் நம்ம டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா யூஸ் பண்ணணும். சிம்பிள் அயான்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ இதுக்கு தான் நமக்கு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் நமக்கு லிகாண்ட் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும்னா லிகாண்டுக்கு தான். ஸோ நமக்கு இதில் 2 டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது, அம்மைன் இருக்குது அண்டு குளோரைடு இருக்குது. ஸோ இதில் எதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும்னா ஸோ லிகாண்டில் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும். ஸோ அம்மைன், ஸோ அம்மைன் அண்டு குளோரிடோ. ஸோ இதில் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஏ தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அப்போ அம்மை. ஸோ இதுக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். அப்போ நமக்கு 4 டைம்ஸ் இருக்குது. லிகாண்ட் 4 டைம்ஸ் இருந்தால் நமக்கு டெட்ரா மென்ஷன் பண்ணணும். டெட்ரா அம்மைன். ஸோ டெட்ரா அம்மைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரிடோ. ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம டை யூஸ் பண்ணணும். ஸோ டை குளோரிடோ. ஸோ டை குளோரிடோ. நமக்கு லிகாண்டுக்கு வச்சு நேம் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த இடத்துல கோபால்ட் இருக்கு. ஸோ கோபால்ட் இருக்கு. அப்போ இது ஒரு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா ஸோ அதில் நமக்கு என்ன மெட்டல் இருக்குன்னா கோபால்ட் இருக்கு. ஸோ கோபால்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம நார்மலாக கோபால்ட்னு முடிக்கணும். ஸோ கோபால்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல நமக்கு +1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல +1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ லிகாண்டோட சார்ஜ் மெட்டலோட சார்ஜ் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த +1 வரணும். ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட் ப்ளஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் லிகாண்ட், மோனோடென்டேட்டிவ் நெகட்டிவ் லிகாண்ட். அப்போ 2 இருக்கு. ஸோ 2 குளோரைடு இருக்கு. ஸோ அப்போ -2. அப்போ இங்கே என்ன சார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாமல் நமக்கு +1 வரும் அப்படின்னா ஸோ +3. ஸோ +3 கொடுத்தோம்னா ஸோ நமக்கு +1 வரும். ஸோ அப்போ இந்த மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அயானிக், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு அயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அயான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அயான் மென்ஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதில் எல்லாமே நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி அயான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு இது அயானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால ஸோ ஐயூபிஎஸ் நேம் வச்சுட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அயான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ஐயூபிஎஸ் நேம்.